லாஸ்ட் வீக் எங்கே விட்டோம் அப்படின்னா 13th ஸ்லோகா பார்த்தோம். ஸ்க்ரீன் தெரியுது எல்லாத்துக்கும்? ஸோ 13th ஸ்லோகம் வரைக்கும் எல்லாரும் அவளுடைய சங்கத்தை வாசிச்சா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? யாரு? திருத்தராஷ்டிரனோட சைடில் இருக்கிறவா எல்லாரும் பீஷ்மருடைய சங்கநாதம் கேட்டுட்டு அவளுடைய எல்லா சங்கங்கள், பேரி, பணக்கம், ஆனக்கம், கோமுகம் இது எல்லாத்தையும் வாசிச்சா அந்த சப்தம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோமா? 13th ஸ்லோகம் இது வரைக்கும் பார்த்தோம். 14th ஸ்லோகம் தெரியறதா? தயவுசெய்து யாரும் ஸ்க்ரீனில் அனோட்டேட் பண்ணி இது அதுன்னு பண்ணின்னு இருக்காது ப்ளீஸ். தேங்க்யூ. 14th श्लोकम् ततश्वेतैर्हयैर्युक्ते महती स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदध्मतुः. ततः அதுக்கப்புறம் ஹயம் அப்படின்னா ஹார்ஸ், ஹயைனா ஹார்சஸ், ஸ்வேதைர் ஹயைஹி அப்படின்னா ஒயிட் கலர்ட் ஹார்சஸ். எங்கே இருந்தது அது ஒயிட் கலர்ட் ஹார்சஸ்? யுக்தே மகதி ஸ்யந்தனே. இந்த ஒயிட் ஹார்சஸ்லாம் எதோட சேர்த்து வச்சுருந்தா, எதோட கட்டி வச்சுருந்தா? மகதி ஸ்யந்தனே, பெரிய ஒரு ரதத்தோட அதை யோக் பண்ணி வச்சுருந்தா. யோக் பண்ணுறதுனா என்ன? அந்த ஹார்சஸ் அந்த ரத்தத்தோட கனெக்ட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது. ரத்தத்தோட ஒரு ஆம் இருக்கும், அதை ஹார்ஸ் மேலே அதோட கழுத்துலேயோ முதுகுலையோ அதை ஜாயின் பண்ணுவாள். அதுக்கு பேர் யோக்கிங்னு பேர். ஸோ white colored horses, it was tied to மகதி சந்தனை, ஒரு பெரிய ரொம்ப விஷாலமான பிரம்மாண்டமான ஒரு ரதம். சந்தனம்னா ரதம், சேரியட். ஓகே, அதில் ஸ்திதௌ அப்படின்னா 2 பேர் உட்காந்துருந்தா. யாரு? மாதவஹ பாண்டவஸ்சைவ. மாதவஹ அப்படின்னா கிருஷ்ணர். ஓகே, மாதரதி இது மாதவஹ. மானா மகாலட்சுமி யாரு தன் உடம்புல தாங்கின்னு இருக்காளோ அவர் மாதவ. கிருஷ்ணரும் பாண்டவக, கிருஷ்ணரோட எந்த பாண்டவர் மகாபாரத யுத்தத்தில் இருந்தா? அர்ஜுனன். ஸோ ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் இவா என்ன பண்ணா? சைவ அவளும், திவ்யௌ சங்கௌ அவளுடைய டிவைன் கான்சியஸ், திவ்யௌ சங்கௌ அவளுடைய டிவைன் கான்சியஸை, பிரதத்மது அவளும் ஊதினா, சங்க ஊதினா. 14th ஸ்லோகம் புரியுதா? திருத்தராஷ்டிரனுடைய சைடில் எல்லாரும் அவளுடைய வார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணி முடித்த உடனே தத்தஹ அதுக்கப்புறம் ஸ்வேதைர் ஹயைஹி அதாவது ஒயிட் கலர்ட் ஹார்சஸ் யுக்தே. அது இந்த ஒயிட் ஹார்சஸ் எதோட யோக் பண்ணி வச்சுருந்தா? மகதி சந்தனே, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு தேர், ஒரு சேரியட்டோட அதை யோக் பண்ணி வச்சுருந்தா. அதுக்குள்ள ஸ்திதௌ 2 பேர் இருந்தா. ஸ்திதௌ இஸ் டியூவல் பர்சன், த்விவச்சனம். யார் இருந்தா? மாதவஹ. மாதவா இஸ் அனதர் நேம் ஃபார் ஸ்ரீகிருஷ்ணா. அண்ட் பாண்டவஹ. ஸோ கிருஷ்ணரோட மகாபாரத யுத்தத்தில் யார் இருந்தா எப்பொழுதும் அப்படின்னா? அர்ஜுனன். ஸோ மாதவா, ஸ்ரீகிருஷ்ணா அண்ட் அர்ஜுனா. அவள் என்ன பண்ணா? திவ்யௌ சங்கௌ பிரதத்மது, அவளுடைய டிவைனான அந்த கான்சியஸை ப்ளோ பண்ணா. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஓகேவா? அடுத்து 15th ஸ்லோகம். பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரः. So Hrishikesha na one who has control over his senses. Hrisham, Hrishi அப்படின்னா நம்மளோட 5 senses இருக்கு இல்லையா? நம்மளோட 5 senses எது? சென்ஸ் ஆஃப் சைட், கண்ணு பார்க்கறது இல்லையா, அந்த சைட். அதுக்கப்புறம் மூக்கால் ஸ்மெல் பண்ணுறோமே அது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லிங். அப்புறம் ஸ்கின் தொட்டால் சென்ஸ் பண்ண தெரியாது, சென்ஸ் ஆஃப் டச்சிங்.
அதுக்கப்புறம் நாக்கு சென்ஸ் ஆஃப் டேஸ்டிங் இல்லையா, காது சென்ஸ் ஆஃப் ஹியரிங். இந்த 5 சென்ஸுக்கும் யார் மாஸ்டர், யாரால இந்த 5யும் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும், அவர் தான் கிருஷ்ணர். அதனால் அவருக்கு பேர் ஹிருஷிகேஷகான்னு பேர். ஸோ அவர் என்ன பண்ணார், அவருடைய பாஞ்சஜன்யம், அவரோட சங்கத்துக்கு பேர் என்ன, பாஞ்சஜன்யம். கிருஷ்ணருடைய பாஞ்சஜன்யம். சங்கத்துக்கு பேர் பாஞ்சஜன்யம். ஸோ அதையும் தனஞ்சயா தேவதத்தம். தனஞ்சய அப்படின்னா அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர் தனஞ்சய. ஓகே, தனஞ்சயனா சம்மன் ஹூ வின்ஸ் வெல்த். யார் வெல்த் ஜெயிச்சுட்டு வருவாளோ அவர், அது வந்து அர்ஜுனனுக்கு இன்னொரு பேர். அவருடைய கான்ஷியலுக்கு பேர் என்ன, தேவதத்தம். என்னது என்னது ஆதித்யா, இப்ப என்ன சொன்ன? மேம் இல்ல மேம், ஸ்கிரீன் அது எங்கே பாதியா நிக்குது மேம். பாதியெல்லாம் நிக்கலப்பா, கரெக்டா 15th ஸ்லோகம் இருக்குப்பா ஸ்கிரீன்ல. ஓகே மேம். ஓகேவா? ஸோ பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷா, தேவதத்தம் தனஞ்சய. தனஞ்சயங்கிறது அர்ஜுனன், அர்ஜுனனுடைய சங்கத்துக்கு பேர் என்ன, தேவதத்தம். ஸோ தத்மௌ அப்படின்னா இவா 2 பேரும் இதை ஊதினா, ப்ளோ பண்ணா. ஓகே, இதுக்கப்புறம் என்னாச்சு, பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரா. பயங்கரமான டெரிபிளான விஷயங்கள்லாம் பண்ணுறவர் யார், பீமா. ஸோ அவர் பேரே என்ன, பீமகர்மா. அவருக்கு இன்னொரு ஒரு பேர் உண்டு, விருக்கோதரகான்னு. விருக்ககனா உல்ஃப், உதரகனா வயிறு. ஸோ உல்ஃப் மாதிரி வயிறு இருக்கிறவன், இது பீமனுக்கு ஒரு பெயர். ஏன் அவனுக்கு இந்த பெயர்னா, உல்ஃபோட வயத்தை பார்த்தேன்னா மெல்லிஸாக இருக்கும், அது ஒரு ஆடையாக அடித்து சாப்பிட்ருக்கோம், ஆனால் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. அதே மாதிரி பீமனுக்கும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காதா வயிறு, ஆனால் எப்போ பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்குமா. ஸோ அதனால் பீமனுக்கு ஒரு பேர் என்ன, விருக்கோதரகான்னு பேர். ஸோ பீமன் கிட்ட இருக்கிற சங்கத்துக்கு பேர் பவுண்ட்ரம். அது எப்பேற்பட்ட சங்கு, பெரிய சங்கா இருந்தது, அதனால் அது பேர் மகாசங்கம். ஸோ இப்போ 15th ஸ்லோகத்தில் 3 பேரோட ரெஃபரன்ஸ் வருது. கிருஷ்ணர் அவருடைய சங்கு பாஞ்சஜன்யத்தை எடுத்து வாசிச்சார். தனஞ்சயன் அர்ஜுனன் வந்து அவருடைய சங்கம் தேவதத்தான்னு ஒரு சங்கம், அதை வாசிச்சார். அதுக்கப்புறம் பீமன் யாரை வாசிச்சார், அவருடைய சங்கத்துக்கு பேர் என்ன, பவுண்ட்ரம். சொல்லு வித்யுத். மேம் வந்து இந்த ஸ்லோகம் ஃபுல்லா ஒரு வாட்டி சொல்லிட்டுமா? நான் சொல்றேன், அப்ப சொல்லு. ஓகேவா? ஓகே மேம் அந்த சங்கத்தை வச்சு அவங்க என்ன மேம் பண்ணுவாங்க? ஸோ அந்த காலத்தில் சங்கம் வந்து இட் வாஸ் அவளுடைய ப்ரெசன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுற சங்கமாக இருந்தது. ஸோ ஒரு சங்கத்துக்கும் ஒரு டிஸ்டிங்க்ட் சவுண்டு இருந்தது. அதை வச்சு ரொம்ப தூரத்துலேருந்து ப்ளோ பண்ணானா யார் வரான்னு கண்டுபிடிச்சிருவான். ஓகே மேம். ஓகே, பாஞ்சஜன்யம் ரொம்ப தூரத்துலேருந்து வாசிச்சாலே கிருஷ்ணர் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். ஓகே மேம். ஓகே, பாஞ்சஜன்யத்தோட சவுண்டு டிஃப்ரெண்ட்டாக டிஸ்டிங்க்டாக இருக்கும். அதே மாதிரி தேவதத்தமோட சவுண்டு பாஞ்சஜன்யம் மாதிரி இருக்காது, அது கொஞ்சம் டிஸ்டிங்க்டாக இருக்கும். ஓகே மேம். ஸோ இதெல்லாம் அதுக்கு பேரும் உண்டு. ஏன்னா இப்போ பாஞ்சஜன்யம் வந்து பஞ்சஜனான்னு ஒரு ஐலண்ட்ல இருந்து கிருஷ்ணர் எடுத்துன்னு வந்தது, அதனால அதுக்கு பாஞ்சஜன்யம்னு பேரு. தேவதத்தம் அந்த பேரை வச்சு பார்த்தா என்ன தெரியுது, the gods have given it to him, அதனால அதுக்கு பேரு தேவதத்தம்னு பேரு. இப்படி ஒரு சங்கம் வந்ததுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி உண்டு. ஓகே மேம். ஓகே, 15th புரிஞ்சுதா? இப்போ 16, 17, 18 சேர்த்து தான் சொல்லுவேன். ஓகே, இதே மாதிரி இப்போ யார் என்ன பண்ணா அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கு. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரா. யுதிஷ்டிரன் யாரு, குந்தியோடைய புத்திரன். அவர் என்ன பண்ண, அனந்த விஜயம். அவருடைய சங்கத்துக்கு என்ன பெயர், அனந்த விஜயம். ஓகே, நகுல சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. நகுலனுடைய சங்கத்துக்கு பேரு சுகோஷம். அனந்த விஜயம் அப்படிங்கிறது பேருக்கு என்ன அர்த்தம், என்லெஸ் விக்ட்ரீஸ்னு அர்த்தம். சுகோஷ அப்படின்னா நல்ல சவுண்டு வரக்கூடிய சங்கம் யாரோடையது, சுகோஷங்கிற சங்கம் நகுலனுடையது. சகதேவனோட சங்கத்துக்கு பேரு மணி புஷ்பகம்.
ஸோ யுதிஷ்டிரன் உடனே அவருடைய அனந்த விஜயத்தை எடுத்து ஊதர, நகுலன் அடுத்து சுகோஷத்தை எடுத்து ஊதர, சகதேவன் அடுத்து மணி புஷ்பகத்தை எடுத்து ஊதர. ஸோ தட் இஸ் 16th ஸ்லோகா. புரியதா எல்லாருக்கும்? புரியலையா? என்ன புரியல? நீ மியூட்ல பேசிட்டு இருக்க. மியூட்ல பேசுற கண்ணா. வித்யுத், நீ மியூட்ல பேசுற. மேம் ஆ, அந்த 16th இதுல எனக்கு வந்து ஃபுல் டவுட் இருக்கு மேம். என்னது? எனக்கு வந்து அந்த ஸ்லோகா வந்து மீன்ஸ் லைக் இது எனக்கு புரியல. ஓகே, திருப்பி சொல்ற, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ. அனந்த விஜயம் அப்படிங்கிற சங்கத்தை ராஜாவான யுதிஷ்டிரன், who is also the son of குந்தி, ஸோ குந்தி புத்திரஹ, அவர் என்ன பண்றார்? அதை எடுத்து ஊதுறார். ஸோ அவருடைய யுதிஷ்டிரனோட சங்கத்துக்கு பேர் என்ன? அனந்த விஜயம். யுதிஷ்டிரன் யாரு? வித்யுத்? பாண்டவா, த எல்டஸ்ட் பாண்டவா. ரெண்டாவது பாண்டவா பீமன், அவர் தான் பவுண்ட்ரம் வாசிச்சார்னு 15th ஸ்லோகத்தில் பார்த்தோம். அப்புறம் நகுலன் இருக்கார் இல்லையா, அவர் சுகோஷத்தை எடுத்து வாசிச்சார். சகதேவன் மணி புஷ்பகத்தை எடுத்து வாசிச்சார். ஸோ நகுல சகதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. ஸோ நகுலன் சகதேவனுடைய கான்சியஸோட பேரும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் நீங்கள் சொல்கிறீங்களே, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எக்ஸெட்ரா were given to ராஜா, ரமா ரெஸ்பெக்டிவ்லி. அப்படின்னா ஃபஸ்ட்டு வருது ஏதோ அது ராஜாக்கு, செகண்ட் வருது ஏதோ ரமாக்கு, அந்த மாதிரி. நகுலா சகதேவ சுகோஷ மணி புஷ்பக அப்படின்னா நகுலனுடையது சுகோஷம், சகதேவனுடையது மணி புஷ்பகம். அப்படி புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதா 16th ஸ்லோகம்? புரிஞ்சுது மேம். ஓகே, நெக்ஸ்ட். காஷ்யஸ்ச பரமேஸ்வாசः शिखण्डी च महारथः दृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्खान् दध्मुः पृथक् पृथक्. पृथक् पृथक्னா உடனே அடுத்தடுத்து என்ன பண்ணா? ஷங்கான் தத்முஹு, இவா எல்லாரும் அவாவாளுடைய கான்சியஸை ப்ளோ பண்ண ஆரம்பிச்சுட்டா. யாரு? காஷ்யஸ்ச பரமேஸ்வாசக, காஷியுடைய ராஜா. அவர் எப்பேற்பட்டவர்? அவருக்கான அப்ஜெக்டிவ் இங்க என்ன? பரமேஸ்வாசக. பரம இஸ்வாசகனா அவர் ஒரு பெரிய ஆர்ச்சரா, எக்ஸ்பர்ட் ஆர்ச்சரா இருந்தாராம். ஆர்ச்சர்னா என்ன? பவுஸ் அண்ட் ஏரோஸை யூஸ் பண்றதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தாராம். யாரு? காஷி ராஜா. ஸோ அவருடைய சங்கத்தை ஊதினார். அடுத்து ஷிகண்டி ச மகாரதா. மகாரதா இஸ் அ வாரியர் who can single-handedly handle 10,000 warriors. ஒருத்தராக இருந்துட்டு 10,000 வாரியர்ஸை ஃபைட் பண்ணக்கூடிய அந்த பெரிய வாரியருக்கு என்ன பேர்? மகாரதா. ஸோ தேர் வாஸ் ஆல்சோ ஷிகண்டி. ஷிகண்டின்னு ஒரு மகாரதா அங்கே இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய சங்கத்தை ஊதினார். அதுக்கப்புறம் திருஷ்டத்யும்னோ, திருஷ்டத்யும்னன்னு இருந்தான். திருஷ்டத்யும்னன் யார்? திரௌபதியோடைய அண்ணா. ஸோ அவனுடைய சங்கத்தை ஊதினான். அடுத்து விராட்டஸ்ச, விராட்ட மகாராஜா இருந்தார், who had helped the பாண்டவாஸ். அவருடைய சங்கத்தை ஊதினார். அடுத்து சாத்யகிஷ்சாபராஜிதः. அபராஜிதஹானா இவர் ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒருத்தர் இருந்தார். அது யாரு? சாத்யகின்னு ஒருத்தர் இருந்தார். யுயுதன சாத்யகின்னு பேர். he was கிருஷ்ணாஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவரும் அவருடைய சங்கத்தை ஊதினார். ஸோ திஸ் வாஸ் 17th ஸ்லோகா. 17th ஸ்லோகாவில் அடுத்தடுத்து யார் சங்கத்தை ஊதினான்னு லிஸ்ட் வருது. காஷி ராஜா வாஸ் அன் எக்ஸ்பர்ட் ஆர்ச்சர். பரமேஸ்வாசங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எக்ஸ்பர்ட் ஆர்ச்சர். அடுத்து ஷிகண்டி ச மகாரதா. ஷிகண்டி அப்படின்னு ஒரு பெரிய வாரியர் இருந்தார். அந்த வாரியர் ஒருத்தராகவே 10,000 வாரியர்ஸை ஃபேஸ் பண்ணுவார். அதனால் அவருக்கு மகாரதான்னு பேர். அடுத்து
திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச. திருஷ்டத்யும்னஹ வாஸ் திரௌபதியோடைய அண்ணா. விராட்டான்னு ஒரு ராஜா இருந்தார். அவருடைய பொண்ணை தான் வந்து அர்ஜுனனுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தார். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ இன் த வார். அதுக்கப்புறம் சாத்தியகி, கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். ஹி வாஸ் கால்ட் சாத்தியகி, அவரும் இருந்தார். இந்த சாத்தியகி எப்பேற்பட்டவர்? அபராஜிதா, அவரை ஜெயிக்கவே முடியாது, அதனால அவர் தான் எப்பவுமே ஜெயிப்பார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அதனால அவர் அது அபராஜிதங்கிற வார்த்தை சாத்தியகிக்கு இங்கே கொடுத்துருந்தா. அடுத்து 18th ஸ்லோகா. துருபதோ. துருபதோ அப்படின்னா திரௌபதியோடைய அப்பா பேரு துருபதோ. ஸோ துருபதோ இவர் வந்து காம்பில்ய நாட்டு ராஜா. அடுத்து திரௌபதேயாஸ்ச, திரௌபதிக்கு பிறந்த பிள்ளைகள். இவாள்லாம் யாரு? பாண்டவர்களுடைய சன்ஸ், 5 பேர். திரௌபதிக்கு 5 பிள்ளைகள். ஸோ அவள் பேரு திரௌபதியோடைய பிள்ளைகள் திரௌபதேயாக. ஸோ இவாள்லாம் இவாளுடைய சங்கத்தை எடுத்தா. சர்வஷா பிருத்திவிபதே. ஓ பிருத்திவிபதே, இது யார் பேசுகிற டைலாகு? சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லிட்டு இருக்கான். பிருத்திவிபதினா இந்த நாடு ஆளக்கூடிய அரசனே. எல்லா சர்வஷகனா எல்லா பக்கத்திலிருந்தும் இவா எல்லாரும் அவாவாளுடைய சங்கத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சா. இன்னும் ஒருத்தருடைய பேர் மட்டும் இந்த லிஸ்ட்ல மிஸ்ஸிங், நான் சொல்லலை இன்னும். அது யாரு? சௌபத்ரஸ்ச மகாபாஹு. சௌபத்ராங்கிறது சுபத்ராவுடைய பிள்ளை. அர்ஜுனனுக்கு திரௌபதியை தவிர சுபத்ரான்னு ஒரு வைஃப் இருந்தா. அவளுக்கு பிறந்த குழந்தைக்கு பேரு அபிமன்யு. ஸோ சுபத்ராவுடைய பிள்ளை சௌபத்ரா. ஸோ சௌபத்ரன் எப்பேற்பட்டவன்? மகாபாஹு. அவனுடைய கையில் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா, அதனால அவனுக்கு மகாபாகுன்னு பேர். ஸோ இவ எல்லாரும் என்ன பண்ணா? சங்கான் தத்முஹு பிருத்தக் பிருத்தக்கு. சர்வஷக சங்கான் தத்முஹு பிருத்தக் பிருத்தக்கு. எல்லா பக்கத்துலேருந்தும் இவா எல்லாரும் அவளுடைய சங்கத்தை வாசிக்க ஆரம்பிச்சா அடுத்தடுத்து. இதான் 18th ஸ்லோகம். புரிஞ்சுதா? ஸோ 14th to 18th என்ன ஆகுது? யாரெல்லாம் அவளுடைய சங்கத்தை எடுத்து வாசிச்சா பாண்டவர்கள் சைட்ல இருந்து லிஸ்ட் கொடுக்குறான். ஓகே. ஸோ கிருஷ்ணருடைய சங்கத்துக்கு பேரு பாஞ்சஜன்யம். அர்ஜுனனுடைய சங்கத்துக்கு பேரு தேவதத்தம். அதுக்கப்புறம் பீமனுடைய சங்கத்துக்கு பேரு பவுண்ட்ரம். யுதிஷ்டிரனுடைய சங்கத்துக்கு பேரு அனந்த விஜயம். அதுக்கப்புறம் நகுலனுடைய சங்கத்துக்கு பேரு சுகோஷம். அதுக்கப்புறம் சகதேவனுடைய சங்கத்துக்கு பேரு மணிபுஷ்பகம். அதுக்கப்புறம் வரவாளுடைய பேர் தான் சொல்லியிருக்கா, அவளுடைய சங்கத்தோட பேர் சொல்லலை. இன்னும் வேற யாரெல்லாம் எடுத்து வாசிச்சா? காஷிராஜன், ஷிகண்டி, திருஷ்டத்யும்னன், விராட்டன், சாத்தியகி, துருபதம், திரௌபதேயாக, அதாவது திரௌபதியோட பிள்ளைகள். அதுக்கப்புறம் சுபத்ராவுடைய பிள்ளையான அபிமன்யு. இவா எல்லாரும் அடுத்தடுத்து எல்லா பக்கத்துல இருந்தும் சங்கத்தை வாசிக்க ஆரம்பிச்சா. ஒரு சங்கநாதமே ஒரு பில்டிங் அதிரும். ஒரு சங்கத்தை வாசிச்சாலே பில்டிங் அதிர்ற அளவுக்கு சத்தம் கேட்கும். இத்தனை பேர் சேர்ந்து வாசிச்சா என்ன ஆகும்? இது எதுக்கு ரெஸ்பான்ஸ்? திருத்தராஷ்டிரனுடைய சைட்ல அவ எல்லாரும் வாசிச்சா அதுக்கு ரெஸ்பான்ஸ். இத்தனை பேர் சங்கநாதம் பண்ணான்னு. இது எப்படி இருந்ததுன்னு சொல்றான் 19th ஸ்லோகத்துல. சகோஷோ, அந்த கோஷம் அப்படின்னா என்ன? சகோஷோனா என்ன? அந்த கோஷம். அந்த கோஷம் எப்படி இருந்தது? இத்தனை பேர் சங்கநாதம் பண்ணாலையா, இந்த சவுண்ட் எப்படி இருந்தது? தார்த்தராஷ்டிராணாம், திருத்தராஷ்டிரனுடைய பிள்ளைகள் இருக்காளையா, தார்த்தராஷ்டிராகா, அவளுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஹிருதயானி வியதாரயத்து, மனசு நடுங்கி போயிடுதான் அவளுக்கு. ஹிருதயானி, அவளுடைய மனசெல்லாம், வியதாரயத்து, சுக்கு நூறா போயிடுதான், ஷாட்டர் ஆயிடுதான் அப்படி. ஏன்னா இத்தனை பேர் வாசிச்ச சங்கநாதம் அவளுக்கு பயத்தை உண்டாக்கிடுது. அவளுடைய ஹிருதயம் வியதாரயத்து, மனசு கலங்கி போயிடுது. அது மட்டும் ஆகலையா, நபஸ்ச பிருத்திவீம் சைவ, நபஹனா ஸ்கை, பிருத்திவீனா அர்த். இதெல்லாம் என்னாச்சு? துமுலோ அப்யுநாதயன், இதுக்கெல்லாம் என்னாச்சு? அப்யனுநாதயன். துமுலஹனா டெரிஃபிக்கான சவுண்ட், ரொம்ப பெரிய சத்தம், அப்படியே அதிரதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு பேரு துமுலஹான பேரு. இந்த துமுலம் எப்படி இருந்தது?
இந்த இவா சங்கம் ஊதுறது வந்து ஸ்கைஸ்லேயும் கேட்டுது, பிருத்திவிலையும் கேட்டுதான், அர்த்லேயும் கேட்டுதான். அப்படி எல்லா பக்கத்துலையும் சும்மா அதிர்றது அப்படின்னு சொல்கிறால அந்த மாதிரி அதிர்ந்து தான். இந்த சத்தத்தை கேட்ட உடனே துரியோதனன் ப்ளஸ் அவனுடைய தம்பிகள் எல்லாரும் இருந்தா இல்லையா, லைட்டாக பயந்து போயிட்டாலாம். அதை சஞ்சயன் நோட் பண்ணி திருதராஷ்டிரர்கிட்ட சொல்கிறான். ஓகே, எதுக்கு இப்படி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, துரியோதனன் வந்து நாம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு அரகன்ஸை காமிக்க ட்ரை பண்ணான். ஆனால் இத்தனை பேர் சங்கம் வாசிச்சோடனே அவனுக்கு லைட்டாக பயம் வந்துடுது. அவனுக்கு அவன் ஆர்மி மேலே கான்ஃபிடென்ஸ் இல்லை. பிகாஸ் எதிர்த்தாப்பில் இருக்கிறவாலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள் இருக்காளேன்னு அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது, அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதையும் காமிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் வந்து நம்மளுக்கு ஒரு பிக் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ 19th முடிஞ்சது. அடுத்து 20th. அத்த வியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜः பிரவருத்தே சஸ்திரசம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः. அத்த இதுக்கப்புறம் வியவஸ்திதான் திருஷ்ட்வா உட்கார்ந்துருக்கிறவாளை பார்த்து, யார் உட்கார்ந்துருக்கிறவா? தார்த்தராஷ்டிரான் திருத்தராஷ்டிரனுடைய பிள்ளைகள் இருக்கா இல்லையா, இவா எல்லாரும் வியவஸ்திதான், தேர் அரேஞ்ச்ட். ஓகே, இதை பார்த்த உடனே கபித்வஜः, the one who has a monkey in his banner. ஸோ முக்கியமான வாரியர்ஸ்லாம் தனியாக ஒரு சேரியட் இருக்கும். இந்த சேரியட்டுக்கு மேலே வாருக்கு வந்தானா அவளுடைய ஃப்ளாக் இருக்கும். ஸோ அர்ஜுனனுக்கு வந்த ஃப்ளாகில் ஹனுமான் இருந்தார். ஏன்னா கிருஷ்ணருடைய ரிக்வெஸ்டில் ஹனுமான் had promised that உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்காக நான் வருவேன், ஐ வில் பி இன் யோர் ஃப்ளாக், உங்கள் பேனர்லாம் நான் இருப்பேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணதுனால ஹனுமான் வாஸ் சிட்டிங் ஆன் அர்ஜுனாஸ் ஃப்ளாக். ஸோ அதனால அர்ஜுனனுக்கு இன்னொரு ஒரு பேர் என்ன வந்தது? கபித்வஜः. துவஜஹானா ஃப்ளாக், கப்பினா மங்கி. ஸோ இந்த திருத்தராஷ்டிரருடைய பிள்ளைகள், அதாவது துரியோதனன்லேருந்து ஆரம்பிச்சு அவனுடைய தம்பிகள் எல்லாரும் தே ஆர் அரேஞ்ச்ட் பேட்டில் ஃபார்மேட்டில் நின்றுருக்கா. இதை யார் பார்க்குறா? அர்ஜுனன் பார்க்குறான். பார்த்துட்டு என்னாச்சு? பிரவருத்தே சஸ்திரசம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः. அந்த பாண்டவனான இந்த கபித்வஜன் அர்ஜுனன் என்ன பண்ணான்? பிரவருத்தே ஆரம்பிச்சான். என்ன ஆரம்பிச்சான்? சஸ்திர சம்பாத்தே, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றான்? தனு உத்யம்ய, அவனுடைய வில்ல கையில எடுத்தான். ஓகே, ஸோ பேத்தாப்பில் இருக்கிறவாள்லாம் யாருன்னு அர்ஜுனன் பார்க்குறான். இவாளை எப்படி ஃபைட் பண்ணணும், யாரெல்லாம் எப்படி எப்படி எந்தெந்த பொசிஷனில் நிற்கிறா. ஏன்னா அர்ஜுனன் வந்து இவா சைடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வாரியர். அதனால் எதிர்த்த சைடில், எனிமி சைடில் யார் யார் எங்கே நிற்கிறான்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பித்த உடனே அந்த அவன்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஆரம்பிக்கணும் இல்லையா, அதனால கையில் தனு உத்யம்ய பாண்டவः, கையில் அவனுடைய தனுனா என்ன? வில்லு. அதை கையில் எடுத்துட்டான். எடுத்துட்டு என்ன பண்ணா? ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே. சஞ்சயன் சொல்கிறான் திருதராஷ்டிரன்ட்ட, ஓ ராஜாவே, இதுக்கப்புறம் கையில் அந்த வில்லை எடுத்துட்டு ரிஷிகேஷம் ததா வாக்கியம் இதம் ஆக, ரிஷிகேஷனான ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட இந்த வாக்கியத்தை அர்ஜுனன் சொன்னான். என்ன வாக்கியத்தை சொன்னான்? அர்ஜுன உவாச்ச. 21st ஸ்லோகம். அர்ஜுன, நான் ஏன் இது ஃபாஸ்டா போயிட்டு இருக்கேன்னா, இதுல வந்து என்ன கான்டென்ட்னு புரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? கான்டென்ட் என்னன்னு புரிஞ்சுட்டா போதும். ஒரிஜினல் நம்மளுக்கு உபயோகப்படுற இது வந்து கதையாக தான் வருது. ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளுக்கு ரியலி இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு செகண்ட் சாப்டர் தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஃபஸ்ட் சாப்டர் முடிக்கிறோமோ, இது வெறும் கதை தான், இங்கே ஒன்றும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கிடையாது.
வெறும் கதையாக தான் போகும். இந்த கதையை சீக்கிரம் முடிச்சிட்டோம்னா கிருஷ்ணர் நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜ் எல்லாமே செகண்ட் சாப்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம சீக்கிரம் அதுக்கு போயிடலாம். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? போட்டுமா 21st ஸ்லோகத்துக்கு? சொல்லு வித்யுத். ஓகே, நான் 21st ஸ்டார்ட் பண்ணுறேன். அர்ஜுன உவாச்ச, கையில் வில் எடுத்துட்டு இருக்கான், என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அர்ஜுனன் பேசுகிறான். Who is quoting this? Sanjaya is telling this to Dhritarashtra. Arjuna now says this. What does Arjuna say? Senayorubhayor madhye ratham sthapaya mechyuta yavadetan niriksheham yodhukamanavasthitan. அர்ஜுனன் வந்து நார்மலாக பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னும் 1-2 ஸ்லோகத்துக்கு தான் இருக்கும். இதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிடுவோம். நம்ம அழுகையை தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த சாப்டருக்கு பேரே அர்ஜுன விஷாத யோகம், த சாரோ ஆஃப் அர்ஜுனா அப்படின்னு தான் பேரே இந்த ஃபஸ்ட் சாப்டர். ஓகேவா? ஸோ வாட் டஸ் அர்ஜுனா சே? சேனையோஹோ உபயோர் மத்தியே. 2 சேனை இருக்கு இல்லையா? 2 உபயம்னா 2, உபயோகோ மத்தியனா 2 சேனைக்கு நடுவில் ரதம் ஸ்தாபயமே, என்னுடைய ரதத்தை கொண்டு நிறுத்து அப்படின்னு. ஹே அச்சுத, அச்சுதா இஸ் another நேம் ஃபார் கிருஷ்ணா. கிருஷ்ணர் தானே இங்கே அவருக்கு சேரிட்டியர். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம்ல, இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில், கிருஷ்ணா அக்ரீட் டு பி அர்ஜுனாஸ் சேரிட்டியர். உன் ரத்தத்தை தேரோட்டியாக வரேன்னு ஒத்துண்டார். அதனால் இப்போ யார் தேர் ஓட்டுறார்? கிருஷ்ணர் தேர் ஓட்டுறார். அதனால் இப்போ அவருக்கு என்ன வேணுமோ, அர்ஜுனனுக்கு எங்கே போகணுமோ, ஹி ஹாஸ் டு கிவ் கமாண்ட்ஸ் டு கிருஷ்ணா. ஸோ அர்ஜுனா சேஸ், என்னுடைய ரத்தத்தை எடுத்துட்டு போய் 2 ஆர்மிஸ்க்கு நடுவில் நிறுத்த அச்சுதா. சேனையோஹோ, 2 சேனைக்கும். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா? சேனையோஹோ என்ன விபக்தி? டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்லணும். ஆதித்யா, அவந்திகா சம்ஸ்கிருதம் தெரியுமா? அவந்திகா சம்ஸ்கிருதம் தெரியுமா? ஸ்ரீவித்யா, ஸ்ரேயா, சேனையோஹோ என்னது? சேனையோஹோ என்ன விபக்தி, என்ன வச்சனம்? யோசிச்சுட்டு இருக்கேன், ஞாபகம் வர மாட்டேங்குது. அதெல்லாம் வரணும், சப்தம்னா வரணும், உடனே வரணும். சேனையோஹோ என்னது? சேனா சப்தம் அப்படின்னு வச்சுக்கோ. ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். அப்ப சேனையோஹோ எங்க வரும்? இதுக்கு மேல நக்கலுக்கு கொடுக்கவே முடியாது. இதுக்கு மேல சொல்லலைன்னா அடிதான் விழும். உங்க சார்ட்ட நேர போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் நான். ஸ்ரேயா, ஸ்ரீவித்யா, சேனா சப்தத்துக்கு அந்த டேபிள்ல சேனையோன்னு எங்க வரும்? உடனே சொல்லி பார்க்கணும். சேனா சேனே சேனாஹா, சேனாம் சேனே சேனாஹா, சேனயா சேனாभ्याम சேனாபிஹ, சேனாயை சேனாभ्याम சேனாभ्यः, சேனாயாஹ சேனாभ्याम சேனாभ्यः, சேனாயாஹ சேனயோஹோ, சேனானாம் சேனாயாம் சேனயோஹோ, சேனாசு. ஹே சேனே ஹே சேனே ஹே சேனா. சப்தமியா? சப்தமிலையும் வரும், ஷஷ்டிலையும் வரும். இது என்னது? இது சப்தமி தானே மேம்? சேனையோஹோ உபயோகோ. அப்ப என்ன அர்த்தத்துல வரணும்? லொகேஷன்ங்கிற அர்த்தத்துல வரணுமா, இல்ல 2 சேனைக்கு ஆஃப் போத் ஆர்மிஸ்ங்கிற அர்த்தத்துல வரணுமா? போத் ஆர்மிஸ் அப்படின்னு வரணும். ஆஃப் போத் ஆர்மிஸ்னா ஷஷ்டி தானே வரணும். ஆமா, சப்தமிங்கிற. சரி. சேனையோகோனா என்ன? இன் பிட்வீன் ஆஃப் த போத் ஆர்மிஸ்க்கு நடுவுல கொண்டு போய் ரதம் ஸ்தாபய. சரி, அடுத்த டெஸ்ட் வைக்கிறேன். ரதம் என்ன விபக்தி, என்ன வச்சனம்? அர்ஜுனன் மேம். இல்ல இல்ல, ரத்தம்னா என்னது? என்ன விபக்தி, என்ன வச்சனம்?
சப்தம் கேட்டுன்னு இருக்கேன். சம்ஸ்கிருதம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்கா. பதிலே வரமாட்டேங்கிறது. ரதம் ரதஹ ரதௌ ரதாஹ ரதம் அப்படின்னா எதில் வரும்? ஸ்டார்டிங்லயா மேம் வரும்? இல்லை எண்டிங்கில் வரும் கண்ணா. கரெக்டாக சொல்லு. ஏய் ரதம் ரதஹ ரதௌ ரதாஹ அப்படின்னு புல்லிங்கத்துல வர எடுத்துக்கோ, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ ரதம்னா எங்க வரும்? மேம் ரத்தம்னா வந்து அது ஸ்ரேயா திங்கு இருக்கியா தானே நீங்க? மேம்? மேம் ஆ ரத்தம்னா திங்கு தானே மேம்? அப்பனா அது வந்து நபும்சகலிங்கத்துல தானே மேம் வரணும்? ரதம் இங்க வித்யா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்குடா. அப்ப என்ன அர்த்தம்? ஆ இல்ல நீங்க புல்லிங்கமா எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்கல்ல. புல்லிங்கம் ரதஹா. ஆ ரதஹா நான் ரதம்னு வருது. அப்ப அது என்னது? ஆ ஓகே. சரியா? ஸோ ரத்தம் இஸ் வித்யா விபக்தி ஏகவச்சனம். ரதம் அப்படின்னா என்ன? ரதத்தை place my ratha in between both armies. சப்தம்லாம் நல்லா ஓகே நெட்வொர்க் மேம். பண்ணோம். பத்தாது, பத்தாது. ஓகே மேம். அடுத்த தடவை நான் கேட்கும்போது ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். சரியா? ஓகே. சேனயோருபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுத. சரி, மே என்னன்னு சொல்லு. லாஸ்ட் டெஸ்ட். மே எந்த சப்தத்தில் வரும்? ஆதித்யா வந்து ஆஃப் பண்ணி வச்சான். மேம் என்னது மேம்? மே மே மேவா? ஆ हम आवां वयं माम्मा आवाम्नौ अस्मान्नः मया आवाभ्याम् अस्माभिः मह्यं मे आवाभ्याम वाम अस्माकं वा मह्यं मया आवाभ्याम अस्माभिः ஆ मह्यं मेना என்ன? ஸ்ரீவித்யா அன்மியூட் பண்ணி சொல்லு பாப்போம். வாம் இது ஸ்ரீவித்யா கேட்டிருக்கேன். ஸ்ரீவித்யா அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ட்ரை பண்ண தான் வரும். ஸ்ரீவித்யா இருக்கியா? என்னடா இது? ஸ்ரீவித்யா சவுண்டே காணும். வைபவ் சம்ஸ்கிருத ஸ்டூடெண்டாப்பா நீனு? இல்ல இந்தியா. ஓகே சரி. மேனா மை. ஓகே, ஆஃப் மை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஆஃப் மைன் அப்படின்னு வரும். அதனால் அது சதுர்த்தி விபக்தியில் இருக்குது. மஹ்யம் மே. ஓகே, ஸோ ஃபார் மீ அப்படிங்கிற அர்த்தத்துலையும் வரும், மைங்கிற அர்த்தத்துலையும் வரும். ரெண்டு அர்த்தத்தில் வரும். மேம் அது சதுர்த்தி தானே மேம்? ஆமாப்பா. ஆ ஓகே, சொன்னதுக்கப்புறம் நீ சொல்கிறியப்பா. நான் நீதானப்பா முதல்ல சொல்லணும். நீங்க சதுர்த்தின்னு சொன்னா நான் கவனிக்கல, அதனாலதான் நான் சொன்னேன். சரி. ஓகே, ஸோ ஃபார் மீ ப்ளீஸ் பிளேஸ் மை சேரியட் இன் பிட்வீன் போத் த ஆர்மீஸ் அப்படின்னு கேட்குறார் அர்ஜுனா. ஏன்? வை ஷுட் யூ டூ தட்? யாவத் ஏதான் நிரீக்ஷேஹம் யோத்து காமான் அவஸ்திதான். யோத்து காமாஹா, சண்டை போடணும்னு ஆசைப்பட்டீங்க நிறையா பேர் வந்திருக்காளே, இவா எல்லாம் ஐ வாண்ட் டு சி தான் நிரீக்ஷே அகம், நான் நன்னா பார்க்கணும். அவஸ்திதான், த வே தர் ஃபார்மேஷன்ஸ் ஆர், சண்டை போடணும்னு எங்களோட ஆசைப்பட்டு சில பேர் வந்திருக்கா இல்லையா, அவளுடைய ஃபார்மேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நிரீக்ஷே, நான் நன்னா பார்க்கணும். யாவத்து, த வே ஐ கேன் சி, which way I can see well. யாரை? These people in battle formations who really want to fight. அந்த மாதிரி ரதத்தை போய் நிறுத்து. so that I can see all of them properly. எனக்கு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். எல்லாரையும் நான் ஒரு இடத்துல இருந்து பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல நடுவில் கொண்டு போய் நிறுத்து பார்ப்போம் அப்படின்னு கேட்குறாரு அர்ஜுனன். ஓகே,
அதுக்கப்புறம் he says one more thing. கைர்மயா சஹ யோதவ்யம் அஸ்மின் ரணசமுத்யமே. These are the people maya saha, with me they have come to fight. ஓகே, இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு யாரெல்லாம் வந்திருக்காளோ அவள் எல்லாரும் ஒரு ஃபார்மேஷனில் இருக்கா, அது நான் பார்க்கணும். கைஹி by me, sorry, Kaihi, by those people these formations are made. Maya saha, with me or by me. Yodhavyam, I need to fight. Asmin, in Rana Samudyame, in this battlefield. நான் யாரோடலாம் சண்டை போடணுமோ, யாரெல்லாம் சண்டை போடணும்னு ஆசைப்பட்டுன்னு இங்கே வந்து அவஸ்திதான் பேட்டில் ஃபார்மேஷன்ஸில் ரெடியாக இருக்காளோ அவள் எல்லாரையும் யாவன் நிரீக்ஷேகம், எந்த விதத்தில் எல்லாரையும் பார்க்க முடியுமோ அந்த மாதிரி சேனையோர் உபயோர் மத்தியே, ரெண்டு சேனைக்கு நடுவில் கொண்டு போய் மே ரதம் ஸ்தாபய, என்னோடைய சாரியட்டை கொண்டு நிறுத்து அச்சுதா அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறாரு. புரியுறதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? சேனையோர் உபயோர் மத்தியே, so in between both the armies, ரதம் ஸ்தாபயமே, என்னுடைய ரதத்தை நிறுத்துங்கோ ஹே அச்சுதா, ஹே கிருஷ்ணா. யாவது ஏதான், எந்த விதத்துல, ஏதான் நிரீக்ஷே, இவா எல்லாரையும் நான் பார்க்க முடியுமோ. என்ன பார்க்கணும்? யோது காமான் அவஸ்திதான், சண்டை போடணும்னு வந்து பேட்டில் ஃபார்மேஷன்ஸ்ல நின்று இருக்கா இல்லையா, இவா எல்லாரையும் நான் பார்க்கணும். யார் இவா எல்லாரும்? சண்டை போடுறதுக்கு யார் வந்திருக்கா? கைர் மயாசக, எவாள்லாம் என்னோடைய சண்டை போடணும், யாரோடலாம் நான் இங்கே சண்டை போடணுமோ அவள் எல்லாரும் அஸ்மின் ரணசமுத்தியமே, இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் நான் பார்க்கணும். ஓ ஆர் ஆல் ரெடி டு ஃபைட். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஏன் இப்படி அர்ஜுனன் சொல்லணும்னா, திருத்தராஷ்டிரனுடைய ஆர்மியில் அர்ஜுனன் என்னோட டார்கெட்டுன்னு சொல்லாதவன் கிடையாது. என்ன கிடையாது? திருத்தராஷ்டிரனுடைய கௌரவர்களுடைய ஆர்மியில அர்ஜுனன் டார்கெட்டு அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா. ஃபார் எவ்ரி ஒன் அர்ஜுனா வாஸ் அ டார்கெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்ரிபடி வாண்டட் டு ஃபைட் வித் அர்ஜுனா. ஏன்? அவன் ரொம்ப ஸ்கில்ஃபுல். அதுவும் துரியோதனனுக்கு அர்ஜுனனை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா குழந்தையிலேருந்து அவனுடைய குருவோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அர்ஜுனனாக தான் இருக்கான். சில பேர்லாம் இருப்பால, ஃபர்ஸ்ட் ரேங்கர்ஸ் எல்லாம் பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. அவன் எங்கேயாவது சான்ஸ் கிடைக்கும் போது மண்டேலே போடணும்னு வெயிட் பண்ணுவாள். அந்த மாதிரி அர்ஜுனா வாஸ் ஆல்வேஸ் தி ஃபர்ஸ்ட் ரேங்கர் இன் தேர் ஸ்கூல். அதனால அவனை ஏதாவது பண்ணணும்னு துரியோதனன் துடிச்சுன்னு இருக்கான். ஸோ அவன் மட்டும் துடிக்கலை, அர்ஜுனனோட துரியோதனன் சைடில் படித்த அத்தனை பேரும் தேர் வெயிட்டிங் டு ஏதாவது ஒன்று பண்ணி அர்ஜுனனை டவுன்ஃபால் பண்ண வைக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹவு ஷுட் அர்ஜுனா பி ப்ரிப்பேர்ட்? யாரெல்லாம் வந்திருக்கா, எங்கே நின்றுருக்கா, நான் முதல்ல பார்த்துக்கிறேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறார். ஸோ நான் எல்லாரையும் பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் ரெண்டு ஆர்மிஸ்க்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்து ரதத்தைன்னு சொல்கிறார். புரியுறதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இது வரைக்கும்? ஓகே. ஸோ நான் இப்போ 14th-லேருந்து 22 வரைக்கும் இப்போ கவர் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? எல்லாரும் தம்ஸ் அப் போடுங்க. ஸ்ரீவித்யா புரிஞ்சுதா உனக்கு? ஸ்ரீவித்யா ஓகே. மோக்ஷிதா கேட்டுன்னு இருக்கியா நீனு? எஸ் மேம். ஓகே, புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே. நெக்ஸ்ட் வீக் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். எல்லாரும் ரெடி தானே? ரெடி மேம். சூப்பர். வித்யுத் விஸ்ருத் ரெடி தானே? நெக்ஸ்ட் வீக் கொஸ்டின்ஸ் கேட்பேன். எஸ் மேம். பாடி பெரிய எச்சா வருது. சரி, வெரி நைஸ். நீங்கள் எல்லாரும் இவ்வளோ தூரம் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே ரைட்டு. 23,
23 முடிச்சுக்கலாமா? 23rd ஸ்லோகம் முடிஞ்சால் 24th கவர் பண்ணலாம். மொத்தம் இங்கே 30 சம்திங் இருக்குது இந்த அத்தியாயத்தில். மேம் 23 முடிச்சுப்பாங்க. யாரா அது? ஏண்டா ஏண்டா காலையில ஒரு கிளாஸ் போனோம் மேம், அண்ணாவோட என்னது? 5 மணிக்கு அண்ணாவோட. யாரோட உனக்கு இப்படி ஆப்பு வச்சா? அவன் அப்பா தான். அப்பா தானா? ரைட்டு, சரி. योत्स्यमानानवेक्षेऽहं य एतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेर् युद्धे प्रियचिकीर्षवः. தார்த்தராஷ்டிராக அப்படிங்கிற வார்த்தை வந்தா என்ன அர்த்தம் வைபவ்? கவனி திராத்திர ராஷ்டிரான்னு வந்தா என்ன? மியூட்ல போகும். Sons of Dhritarashtra, ma'am. வெரி குட், வெரி நைஸ். ஓகே, மியூட்ல போகும். சன்ஸ் ஆஃப் திருத்தராஷ்டிரா இருக்கால் தார்த்தராஷ்டிரா. தார்த்தராஷ்டிராவை என்னன்னு சொல்லிட்டான் அர்ஜுனன்? துர்புத்தே அப்படின்னு அர்த்தம். யாராவது சொல்ல முடியுமா? துர்புத்தேனா என்னன்னு சொல்ல முடியுமா? ரோஹிணி. கெட்ட பழக்கம் மீன்ஸ் பேட் தாட்ஸ் அந்த மாதிரி. Ma'am, bad habits. பேட் ஹேபிட்ஸா? ஓகே ரோஹிணி, ஐ வுட் லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. பேட் தாட்ஸ் ஓகே, அவ்வளோதானா? ஹை லெவல் சொல்லிட்டேன்க்கா. துர்புத்தி அப்படின்னா என்ன? கெட்ட புத்தி உள்ளவர்கள். சிம்பிளா சொல்லிட்டேன். Ma'am, bad words. பேட் வேர்டு இதான்டா, இதுதான், இதை சொல்லி தான்டா அவளை திட்டுறான். அவனுடைய புத்தி சரியில்லைங்கிறான். சன்ஸ் ஆஃப் திருத்தராஷ்டிராவோட மைண்ட் நார்மலா இல்ல, அப்நார்மலா இருக்கு. அவங்களோட புத்தி இஸ் நாட் அ குட், என்ன சொல்லலாம், நல்ல விசாரங்கள் இல்லை. ஸோ குட் பேட் தாட்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அதான். ஸோ ஹிஸ் புத்தி இஸ் நாட் குட், நல்ல புத்தியா இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்றான், யுத்தே பிரிய சிகீர்ஷவ, யுத்தம் பண்ணணும் ரொம்ப ஆசையா இங்க வந்திருக்கா. they all want war. எப்படிடா சண்டை போடலாம் எல்லாரோடையும், சண்டை போடணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காளே, அப்படி துர்புத்திகளா இருக்கு. யாரு? தார்த்தராஷ்டிராஹா. ஓகே, ஸோ அவளை நான் என்ன பண்ணணும்? யோத்ஸ்ய மானான் அவேக்ஷேகம், சண்டை போடணும்னு வந்திருக்காளே இவாளாம் அவேக்ஷே. ஈக்ஷணம், ஈக்ஷ அப்படின்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். ஸோ அவேக்ஷே நிரீக்ஷே அப்படின்லாம் வந்தால் நான் பார்க்கறேன், ஐ வாண்ட் டு சி ஆர் ஐ வாண்ட் டு சி வெல் அப்படின்னு அர்த்தம். யாரு? ஏத்தே அத்திர சமாகத்தாக, யாரெல்லாம் இங்கே வந்திருக்காளோ, சமாகத்தான ஒன்று கூடி வந்திருக்காளோ யாரு? தார்த்தராஷ்டிராகா. எப்படிப்பட்டவர்கள்? துர்புத்தேஹே யுத்தே பிரியச்சிகீர்ஷவக, யுத்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ரொம்ப ஆசையா இங்க வந்திருக்காளே அவள் எல்லாரையும் நான் பார்க்கணும். ஏன் இங்க துர்புத்தி? அவனுக்கு நல்ல புத்தி இருந்தா முதல்ல சண்டை போடணும். இத்தனை பேர் crores ஆஃப் பீப்புள் அங்க சண்டை போடுறதுக்கு மட்டும் இருக்கா. எல்லாரும் அவளுடைய மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கா. இத்தனை பேர் சண்டை போட்டா எத்தனை பேர் செத்து போவா? சண்டை போடுறதுக்கு முன்னாடி, வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும்ல. ஸோ பாண்டவாஸ் ட்ரைட் அ லாட், வாரை ஸ்டாப் பண்ணணும்னு கிருஷ்ணரெல்லாம் தூதமிச்சு மெசஞ்சர் அமிச்சு, வேண்டாம் நம்ம பேச்சுவார்த்தையில பிரச்சனையை தீர்த்துக்கலாம், சண்டை போட்டுக்க வேண்டான்னு அவ ரொம்ப ட்ரை பண்றான். ஆனா துரியோதனன் வாண்ட்ஸ் டு ஃபைட். ஸோ அப்பையும் கடைசி வரைக்கும் they all try. நம்ம சண்டை வார்னு ஆரம்பிச்சோம்னா நிறைய பேரிழப்பு இருக்கும், லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வில் டை. இது வேண்டான்னு ரொம்ப ட்ரை பண்றா. பட் துரியோதனா வாண்ட்ஸ் டு ஃபைட். ஒருத்தன் சண்டை போட வராங்கிறதே ஒரு க்ஷத்ரியனுடைய தர்மம். சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. எந்த இடத்துல தர்மம் இல்லையோ அதை காப்பாற்ற வேண்டியதும் க்ஷத்ரியனுடைய தர்மம். ஸோ ஒரு இடத்துல அதர்மம் நடக்கிறதுனா ஒரு க்ஷத்ரியனானவனுக்கு பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. க்ஷத்ரியனுக்கு அதர்மத்தை ஸ்டாப் பண்ணணும், அதுக்கு ஃபைட் பண்ணணுங்கிறது அவனுடைய டியூட்டி. ஸோ அதர்மம் நடக்கிற இடத்துல இவன் போய் ஏன்னு கேள்வி கேட்கலன்னா இவனுடைய தர்மம் அவன் ஃபாலோ பண்ணலைன்னு அர்த்தம், அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும். ஸோ அவன் பேச பார்க்குறான், அவனை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறான், ஆனால்
துரியோதனன் கேட்கல. ஸோ இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் என்ன? யுத்தம். Fight. ஆனா இந்த யுத்தத்தால என்ன ஆகும்? பேரழிவு நடக்கும். நம்மளுக்கே தெரியல, அவளுடைய மொத்த கிளானே அழிஞ்சு போச்சு. ஒரு குழந்தை பாக்கி இருந்தது. 108 பேர் ஆன் கௌரவா சைடு, பாண்டவர்கள் சைடில் இத்தனை குழந்தைகள் இருந்தது, எல்லாரும் போயிட்டா அட் த எண்ட் ஆஃப் த வார். கடைசியில் பரீட்சித் மகாராஜா, அதுவும் யாரும் அம்மா வயத்துக்குள்ள இருந்ததுனால அதுவும் அவரையும் விடலை, அவரையும் காப்பாற்ற வேண்டியதா போச்சு. இந்த அளவுக்கு பேரழிவு. யாரெல்லாம் கசின்ஸாக இருந்தாலோ, தாத்தா மாமா இப்படின்னு சொந்தமாக இருந்தாலோ, அந்த சொந்தத்துக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு கடைசியில் ஒருத்தர் மிஞ்சலை, எல்லாரும் போயாச்சுங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? ஸோ இந்த சண்டை வேண்டான்னு ரொம்ப ட்ரை பண்ணா, பட் இட் டிடன்ட் ஹேப்பன். இந்த சண்டை போடுறதுக்கு ஆசைப்படுறவனே அவன் துர்புத்தியாக இருக்கானே, மொத்த பேரும் துர்புத்திகளாக இருக்கே அப்படின்னு அர்ஜுனன் திட்டுறான் அவளை. ஸோ தட் வாஸ் அபவுட் தி 23rd ஸ்லோகா. ஓகேவா? சொல்லு. அர்ஜுனோட பேர் வந்து என்னம்மா? அர்ஜுனனோட பேர் வந்து ஆமா, பரீட்சித்தும் வந்து குழந்தை இல்லை, அப்படிதான் எல்லாரையும் ஊத்து ஊத்து பார்ப்பான். அதனால நாங்கள் பரீட்சித் பேர் கரெக்டாக தான் வச்சிருக்கோம்னு சொன்னோம். ஓகே, பரீட்சித் ஏன் பேர் வச்சான்னா, அவன் எல்லாருடைய முகத்தையும் ஸ்கேன் பண்ணி பண்ணி பார்ப்பான். நான் எங்கள் அம்மா வயத்தில் இருக்கும்போது என்னை காப்பாற்றினவர் யாரு அப்படின்னு he would examine everyone's face. யாரெல்லாம் அந்த குழந்தைய தூக்கினாலோ எல்லாருடைய ஃபேஸையும் எக்ஸாமின் பண்ணுவான். நான் கடைசியில் கிருஷ்ணருடைய ஃபேஸ் தெரிஞ்ச போது, ஓ இவர் தான் என்னை காப்பாற்றினார்னு அந்த குழந்தை புரிஞ்சுட்டுதான். ஸோ பிகாஸ் he examined everybody's faces, he was called பரீட்சித். ஓகே, உன்னுடைய கசன் பரீட்சித்தும் அப்படிதான் குழந்தையில எல்லாரையும் இப்படி ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கான். சரியா? எனி questions? 23 ஸ்லோகமா இருக்கு. நம்பர் 1 to 23 ஏதாவது questions இருக்கா? ஸோ இந்த வீக் டியூஸ்டே கிளாஸ் இருந்தது, வென்ஸ்டே சாண்டிங் கிளாஸ் வைக்க முடியல. ஓகே, எனக்கு என்ன தோன்றதுன்னா, நான் வந்து இப்போது உங்களுக்காக இந்த கிளாஸஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ரெடி பண்ணும்போது எனக்கு என்ன தோன்றதுன்னா, we have to cover 700 ஸ்லோகாஸ், 700 மெமரைஸ் பண்ணணும். அப்படின்னா தினம் ஒரு ஸ்லோகம் நீங்கள் மெமரைஸ் பண்ணாதான் ஒரு வாரத்தில் 7 ஸ்லோகாஸ் அதை மெமரைஸ் பண்ணுவோம். அந்த ஸ்பீடில் போனாதான் 700 பண்ணி முடிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் 4 ஸ்லோகாஸ் ஆடியோ நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நாளைக்கு 5th ஸ்லோகாவோட ஆடியோ போடுவேன். ஓகே, மண்டே டு சாட்டர்டே ஐ வில் போஸ்ட் 1 ஸ்லோகா ஈச் டே. வென்ஸ்டே கிளாஸில் அந்த வீக்கில் போட்ட ஸ்லோகாஸ்க்கு டெஸ்ட் வைப்பேன் நம்மளோட ஸ்பெஷல் ஸ்டைலில். ரெடியா இந்த சேலஞ்சு? ரெடியா? யாரெல்லாம் வரையில் இந்த சேலஞ்சுக்கு? தினம் மெமரைஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயின் டெவலப் ஆகும். யூ வில் பிகம் மோர் பிரெய்னி, யுவர் மெமரைசிங் கேப்பபிலிட்டி வில் இன்க்ரீஸ். நன்னா படிக்க ஆரம்பிச்சிடுவோம் நம்ம தினம் மெமரைஸ் பண்ணால். ஒரு ஸ்லோகம், ஒரு 4 பாதம் தான் இருக்குது, குட்டியாக தான் இருக்குது பகவத்கீதா ஸ்லோகம். ஒன்று மெமரைஸ் பண்ணுங்க எவ்ரிடே. ஓகே, ஸோ ஒரு வாரத்தில் 5 to 7 ஸ்லோகாஸ் மெமரைஸ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வச்சுப்போம். எவ்ரி வென்ஸ்டே கிளாஸில் சாண்டிங்கில் டவுட் இருக்கிறவா கேட்டுக்கலாம், டெஸ்ட் இருக்கிறவா பண்ணிக்கலாம். ஈஸியாக எல்லாருக்கும். ஸோ நாளைக்கு 5th ஸ்லோகம் போடுவேன். சரியா? ஸோ வென்ஸ்டே வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு 5 ஸ்லோகாஸ் எனக்கு வென்ஸ்டே கிளாஸில் எல்லாரும் மெமரைஸ்டாக சொல்லி காமிக்கணும். ஃபஸ்ட்டு 2-3 ஸ்லோகாஸ் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக திருப்பி பார்த்துட்டோம். ஸோ 4th and 5th மெமரைஸ் பண்ணிட்டு வாங்க. வென்ஸ்டே கிளாஸ் வரும்போது 4th and 5th மெமரைஸ் பண்ணிட்டு வாங்க. சரியா? ஓகே. ஸோ இந்த வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இல்லையே, குவிட் பண்ணிக்கலாமா? மீட்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? சரி, பார்ப்போமா? நாளைக்கு ஸ்லோகா போஸ்ட் பண்ணுவேன், சனாதன சத்வா கிட்ஸ் குரூப்பில் போடுவேன்.
ஓகே மேம். அவந்திகா நீ அந்த குரூப்ல இருக்கியான்னு தெரியல எனக்கு. இருக்கியா? அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருந்து நீயாவே ஆட் ஆயிக்கலாம். சனாதன சத்வா கிட்ஸுக்கு வந்துடும். ஓகேவா? யார் உங்க அம்மா நம்பர் தானே ஆட் பண்ணும், அப்படியே நீயே ஆட் ஆகி வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? எனக்கு சரசு அக்கா நம்பர் இருக்கு, அத்திமேர் நம்பர் என்கிட்ட கிடையாது, அதனால நீயே ஆட் ஆகிட்டு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த குரூப்ல இருக்கு, அதுல இருந்து அப்படியே அப்படியே யூ கேன் ஜஸ்ட் ஹாப் ஆன் டு திஸ் குரூப். அதுலயும் இரு, இதுலயும் இரு, ரெண்டுத்துலயும் இரு. சரியா? பாப்போமா? வில் சி. அக்கா ஷியோர்க்கா. குரூப்ல எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன ஹெல்ப் இல்ல ரெக்வெஸ்ட். நாளைக்கு மிஸ்ஸுக்கு வந்து பர்த்டே, ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாமா அட்வான்ஸா? ஏய் சும்மா இரு ரோஹினி. விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அக்கா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ரோஹினி. கொடுக்கறதுக்கு மேம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூ ஹாப்பி ரோஹினி. பர்த்டே மேம். தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஆனா ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூ யாரு சொல்றேன்னு தான் தெரியல, ஏன்னா எல்லாரோட மாதவ் சர்மா. மாதவ். தேங்க்யூ ஸோ மச் மாதவ். யாரோ பாப்பர்லாம் வெடிக்கிறாங்க அக்கா. நாளைக்கு டேட் ஆஃப் பர்த் ரோஹினி. என்ன ரோஹினி இது? நாளைக்கா? ஆமா. வீட்டு கொடுத்துருங்க. கண்டிப்பா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க, என் கையால சமைச்சு எல்லாருக்கும் போடுறேன். ஓகே ஓகே சார், வந்துடுறோம். கண்டிப்பா வாங்க. எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொல்லிருங்க, அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அம்மா Happy birthday, Lakshmi. Happy birthday. Thank you. Happy returns. தேங்க்யூ God bless you. ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க்யூ ரோஹினி. உனக்கு இந்த வேண்டாத வேலை, தனியா வா, அவனை கவனிச்சுக்கிறேன். அப்பாவும் சொல்றாங்க மேம் ஹாப்பி பர்த்டே சொன்னதுலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். கிளாஸ் வெல்கம். பசங்களை எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணி விட்டேன் ரோஹினி. இருக்கீங்க? நானா? மாமி நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கேன்ப்பா. நீ பெங்களூர்ல இருந்து வருவேல எங்க ஆத்துக்கு, அப்ப நான் அப்ப வந்து ட்ரீட் வாங்கிப்போம். ஓகே மேம். ஓகேவா? பை மேம். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ. பை தேங்க்யூ. மேம். பசங்களை டிஸ்டர்ப் பண்ணி விட்ட பாரு, அதுங்க பாட்டு தூக்கம் வருதுன்னு கிளாஸ் எண்ட் பண்ணிட்டு போறதுக்கு இருந்தது பாவம். சரியா? பாப்போம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப சந்தோஷமா இருந்தது எல்லார்கிட்ட இருந்து விஷஸ் கிடைச்சிக்கிறதுக்கு. தேங்க்யூ சோ மச். நாளைக்கு வா. ஓகேவா? ராம் ராம். ராம் ராம். ராம் ராம் மேம். ராம் ராம். சாரதா மேம்.